செம்மையாக இருக்குடா. அவ்வளோதாங்க, டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கீங்க எனக்குலாம் வந்ததுக்கப்புறம். பார்ப்போம் போயிட்டு எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. முன்னாடி போகிறவங்களுக்கு தாங்க ரூட்டு தெரியும், அதனால தான் அவங்க முன்னாடி போக விட்டாச்சு. அப்படியே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக வேண்டியதான். பெண்டெல்லாம் நிறையா இருக்குன்னு இருக்காங்க. ஸோ எல்லாமே சேஃபாக தான் ட்ரைவ் பண்ணணும். முன்னாடி 2 கார் போகுதுங்க. ஐ திங்க் அவங்களும் கறந்த மலைக்கு தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் போயிட்டு. ரெண்டு சைடு நல்லா இருக்குங்க மரங்கள். இங்கிட்டு மாமரம், இங்கிட்டு புளிய மரம், தேக்கு மரம் இருக்குது. நல்லா இருக்குது ரோடு. என்ன கார் ஒன்று போய்கிட்டு தான் நம்ம ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. வியூ என்ஜாய் பண்ண விடாமல். என்னாச்சு? ரோடு உண்மையில் நல்லா இருக்குங்க. வைசர் ஓப்பன் பண்ணி விட்டு விட்டோம். ஷூ தாங்க ஒன்று பை பண்ணணும். க்ளவுஸு, ஸ்லீவ் எல்லாம் இருக்குது. ஷூ மட்டும்தான் மிஸ்ஸிங். நல்லா இருக்கு. செம்மையாக இருக்குடா. உள்ளே போய்ட்டு பேசாமல் படுத்து தூங்கிடலாம். என்னாச்சு? நெக்ஸ்ட் மந்த்து ஆகஸ்ட் 17-18 கன்ஃபார்முங்க கோடை. எங்கள் மச்சாண்டி சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் ஓகேன்ட்டாங்க. பார்ப்போம். இப்போ போயிட்டு ஃபால்ஸில் மட்டும் குளிச்சுட்டு வர மாதிரி, குளிச்சுட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு ரிட்டர்ன் பை ஃபால்ஸில் குளிக்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். ஃபால்ஸுன்னு ஆல்ரெடி நான் எப்போது சிறுமலையில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேங்க. அங்கே வந்துட்டு சிறுமலையில் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அங்கே வந்து ஃபால்ஸுன்னு சொல்லி ஒரு குட்டி ஓடையில் தண்ணி ஓடிக்கிருந்துச்சு, அதான் ஃபால்ஸுன்ட்டாங்க. இங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருந்தால் நல்லது தான். இதை விட இந்த ஹில்ஸ்லேயே அந்த சைடுங்க, ஐயம்மா, அது வந்துட்டு குட்டுப்பட்டி அருவின்னுவாங்க. செம்மையாக இருக்கும். அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருந்துச்சு. அது எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 அடிக்கு மேலேருந்து தண்ணி வரும் ஃபால்ஸ். அது நல்லாயிருக்கும். இங்கே எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில, பார்ப்போம். ஆள் நிறையா இருக்காங்க. நான் கூட கம்மியாக தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆள் நிறையா இருக்காங்க. கார்லாம் பாருங்கள் எவ்வளோ கார் நிற்கிதுன்ட்டு. போய் பார்க்கிங் போட்டு இங்கே போட்டு நடந்து போகணுமோ? ஸோ சாரி தம்பி. போயிடலாமே. ட்ரெக்கிங் ரொம்ப தூரம் போகணுமா? ஃபஸ்ட்டு இன்னுக்குள்ள கோயில் இருக்கான், அதுக்கு மேலே தான் 1.5 கிலோமீட்டர் நடக்கணுமா? 1.5 கிலோமீட்டர் தானே, பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, வந்தாச்சு. போயிட்டு கோயில் போகிறாங்களா என்னன்னு தெரில, பார்த்துட்டு அப்படியே ஃபால்ஸ் போக வேண்டியதான். ஃபோன் கொண்டா. அவ்வளோதாங்க, வந்தாச்சு. ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். ட்ரெக்கிங் பண்ணிட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட போகணும்னாங்க. பின்னாடி பசங்க வராங்க, முன்னாடி போயிட்டுருக்காங்க. ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட வந்துடும் சொன்னாங்க. நினைக்க வர்றோம், போனால் தான் தெரியும் எப்படி என்ன ஏதுன்ட்டு. சரி, 2 கிலோமீட்டர் பையாவான். போவோம், எவ்வளோ தூரம் போக முடியுமோ போவோம். நல்லா ஃபன்னாக போய்ட்டுருங்க.
போயிட்டு என்ன ஆளை விட்டு தனியா விட்டு விட்டு அமுக்க பாக்குறீங்க. நாட்டு மாடு தான் நிற்கிது. காட்டு மாடுலாம் இல்லை, நாட்டு மாடு, வீட்டு மாடு. இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகணும்? இன்னும் 1.5 கிலோமீட்டரா? 2 கிலோமீட்டர் பையா. ஆனால் ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருக்கு. கீழே ஒரு ஓடை இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க. நல்லா இருக்கும். நாங்கள் வியூவை அதனால் போயிட்டுருக்கோம். அவ்வளோதான், கிட்ட வந்துட்டோம். சவுண்டு கேட்குது. சூப்பராக இருக்குங்க. ஆனால் தண்ணி கொஞ்சம் தான் வருது. நிறையா வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த பிளேஸை பாருங்களேன், சூப்பராக இருக்குங்க. இதாங்க ஃபால்ஸ் வந்துட்டு இன்னும் மேலே போகணும். இந்த இடம் கொஞ்சம் நல்லா வியூ நல்லா இருக்குன்றாலும் இங்கே வந்துட்டாங்க. அங்கே சூப்பராக இருக்குது. அந்த ப்ரோ லோக்கலு, அவங்க அங்கே ஒரு ப்ரோ இருக்காங்க. இவங்க எல்லாம் லோக்கல் தான். இவங்க தான் எங்களுக்கு ரூட் சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க. இது பாருங்க, அதுக்கு உள்ளேருந்து ஏறி வந்தோங்க. அது கீழேருந்து மேலே ஏறி வந்திருக்கோம். யாருங்க செம்மையாக இருக்குது பிளேஸ் ஃபுல்லாமே. ஆல்ரெடி இங்கே 2 பேர் ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிருக்காங்க. அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க. இந்த இடம் தான் சரிக்கு விளாட்றணுமா. கீழே ஃபால்ஸ் இருக்குது. நான் மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் கீழே இதுலேருந்து வலிக்கலான்ட்டு. நல்லா ஜாலியாக இருக்கும். நாங்கள் பசங்க ஃபுல்லாக அந்த தான் இருக்காங்க. ஏய் படுத்திட்டு வரா அடி. அடுத்து அவ்வளோண்ணா. பேரண்மையில படம் எடுத்த மரத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் அந்த மரம் பாருங்க. நாங்கள் போய்ட்டு ஹில்ஸுக்குள்ளே போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டோங்க. அங்கே ஒரு ஓட மாதிரி இருந்துச்சு. அந்த கிளிப்ஸாக ஆட் பண்ணி விட்றேன். செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அப்படியே கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம். போயிட்டு கீழே தான் அந்த ஃபால்ஸ் இருக்கும். அங்கேருந்து ஓட வருது. ஆனால் நல்லா சரிக்கு விளாட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. பாறை வலுவலுன்னு இருந்துச்சு. கீழே கோவில்கிட்ட தான் ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. அதான் அங்கே தான் போயிட்டுருக்கோம். இது வந்து வேறு பாதையில் கூப்பிட்டு வர்றாங்க. போன ரூட்டை விட்டு வேறு ரூட்டுக்கு. அவ்வளோதாங்க, இன்றைக்கான ரைடு வந்து முடிஞ்சிச்சு. இவங்களாம் நம்மளோட ஸ்குவாட் ஃபுல்லாக. இவங்க எல்லாம் தான் இன்றைக்கி ட்ரிப் போனோம். இவங்க வந்து லோக்கலு, இவங்களும் எங்கள் ஃப்ரெண்டு தான். அவங்க மூலியமாக தான் ஃபுல்லாக போயிட்டு வந்துட்டு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. எல்லோரும் ஹாய் சொல்லிடுங்க. சரி பாய். ஓகே, அவ்வளோதாங்க, இன்றைக்கான ரைடு முடிஞ்சிச்சு. அப்படியே கிளம்பிட்டோங்க. மொத்தம் இன்றைக்கி 15 பேர் என்னமோ ட்ரெக்கிங் பண்ணி போனோங்க. 2 பேர் அங்கேயே போயிட்டாங்க. மொத்தம் 3 பேர் லோக்கல், அவங்க கூட தான் வந்தோம். அதில் 2 பேர் அப்படியே அங்கிட்டு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு நடந்து. அப்படியே நம்ம கிளம்பியாச்சுங்க. நல்லாவே காற்றடிக்குதுங்க இன்றைக்கி. நிஜமாக சொல்கிறேன், லோக்கல் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுதுன்னா இங்கே மட்டும்தான். மாமரம், புளிய மரம் நிறையா இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நெக்ஸ்ட் ட்ரிப்பு வந்துட்டு கொடைக்கானல் பிளான் போட்டிருக்கேன். பார்ப்போம். அடுத்து வேறு ஏதாச்சும் லோக்கல்லே ஏதாச்சும் போனோன்னா நெக்ஸ்ட்டு சண்டே அந்த வீடியோலாம் ஆட் பண்ணி வரேன். அடுத்தடுத்து வீடியோ வந்துடும்.
நம்ம சேனலில் வந்து டைமிங் சேஞ்ச் பண்ணலான்னு பார்க்குறீங்க வீடியோ அப்லோட் டைமை.